கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே சேலம் எல்லை பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். கருப்பசாமி, என் பொம்பளை பிள்ளைக்கு வயசு ரொம்ப ஆயிடுது, இன்னும் கல்யாணம் முடிக்கல. எப்படி முடியுமா முடியாது? அவளை எங்க மகளங்க? உடம்புக்கு முடியலையா? கோயிலுக்குள்ள வரக்கூடாதா? நீ ரொம்ப பொய் சொல்லக்கூடியவளா இருக்கிய. கால் வந்துட்டு வா. சகோதரா, வந்து இருப்பாயாக. உட்கார்வா. 10 ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்வுக்காக புறப்பட்டு, உட்கார முடியுமாக்கள? வாழ்வுக்காக அந்த பொண்ணு புறப்பட்டு தன்னுடைய வாழ்வில் பாதி காலங்களை கழித்து வேதனை அடைந்து அடுத்த புதிய வாழ்வை பெற முடியாமல் இப்பொழுது தவித்து கொண்டு இருக்கிறாள். உண்மையா இல்லையாடா? அதனால் இப்போ இனி ஒரு வாழ்வு நமக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். 1 2 3 1 2 3 4 வயிற்றுக்கு உள்ளே பார்த்தேன். கர்ப்பப்பையில் இடது பக்கத்தில் ஒரு புள்ளி அளவில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கா? கால் வந்துட்டோம். என்ன சாமி ரிப்போர்ட்லாம் சொல்லுதாரு அப்படின்னு நினைக்கிறிய? இப்போ அவளுடைய மனநிலைகளை பார்த்தேன். ஒன்றுரைக்க வேறு செய்வாள். நம்ம ஒன்று சொன்னால் அவள் ஒன்று செய்வாள். புரியுதா? செம்பேடுன்னு சொன்னால் கெட்டி கொடுத்தா நானாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் நம்ம என்ன சொன்னோம்? செம்பை எடுத்தாயின்னு சொன்னோம். ஆனால் அவள் என்ன சொன்னால்? கெட்டி கொடுத்தா நானாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒன்றுரைக்க வேறு செய்வாள். மனநிலையால் ஒருநிலைப்படாத மங்கையாக இருக்கிறாள். அவள் இன்னும் அவளுடைய பிடிவாத அடித்தளத்திலிருந்து விடுதலையாகவில்லை. நம்முடைய கட்டுக்கோப்புக்காகவும் கட்டாயத்துக்காகவும் நம்முடைய கட்டுப்படுகிறாளே தவிர அவளுடைய உள்மன கனவு இன்னும் திறந்து சீராகவில்லை. அவளுடைய கேரக்டரை அவள் மாற்றிக்கிறதுக்கே இன்னும் விரும்பலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதை சரியாக்கி தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? அதை நடத்தி தரோம்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆடாப்பாவே கால் ஒன்றுவா மகளே. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மூடி மறைக்கிற குணம், அந்த மாதிரி குணங்கள்லாம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா சரியாக்கி தரேன், பக்கத்தில் வா. இப்போ இருக்கக்கூடிய நட்பை விலக்கி தூய வாழ்க்கையாக்கி செம்மைப்படுத்தி வாழ வைக்கிறேன். நல்லா இருக்கலாம்ப்பா, சந்தோஷம். பின்னால் பேசலாம். கர்மசாமிக்கு திண்டுக்கல் ஏரியா, திண்டுக்கல். ஆமாம், திண்டுக்கல். திண்டுக்கல் பகுதி. திண்டுக்கல்லா நண்டுக்கல்லாப்பா? கால் வந்துட்டு வா. மாட்டிக்கிட்டாரடி மயில காலை கட்டி போட்டதடி கண்டாங்கி சேர்ல தங்கந்தாண்டி பொம்பளை சிங்கம் தாண்டி இன்னொரு கால் வந்துட்டு. தொழிலை பற்றி சொல்லவா வாழ்க்கையை பற்றி சொல்லணுமாடா? ரெண்டுமே வேணுமா? முன்னாடி எங்கே இருக்கா? 2.5 வருஷ காலம் நடத்துகிற தொழிலில் வருமானமும் இல்லை, மனவேதனையும் இருக்குது. இப்போ கடன்களால் உள்ள உபாதனை இருக்குது. குடியிருக்கிற வீடு சரியா தப்பான ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு மண்டை. சரியா? ஆனால் வீட்டில் அவளுடைய வயிறை போய் பார்த்தேன். அடிக்கடி வரியும் வேதனையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னை போய் பார்க்க மாட்டேங்கியே பாய்ப்பே மவனே அப்படின்னு 1000 நீ பார்க்கத்தான் செய்த. ஆனால் அவன் உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கு.
உள்ளுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்க்க கொஞ்சம் கண்டுபிடி பார்ப்போம். கால் வந்துட்டு வா. இல்லை, வேற உள்ளீடான பாதிப்புகள் ஒன்றும் கிடையாதுப்பா. சாதாரணமான வழி தான். சரியா? வேறு ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தை மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்துருப்பேன், அதை வாங்கி தரணும், சந்தோஷமாயிருவேன். வேறு என்ன வேணும்? அந்த குடும்பத்தை சீர்படுத்தி தரேன், பணத்தை அள்ளித்தரேன். நல்லா இருக்கும். செம்மையாக்கு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னைய வந்து பாரு. கர்மசாமிக்கு கர்மசாமி, நீ யாருப்பா பச்சை துண்டு? இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பொண்டாட்டி வேணுமாடா? கண்டிப்பாக. அவன் உடல்நிலையை பற்றி உனக்கு தெளிவு வேண்டும். அவளுடைய மனநிலையை பற்றி உனக்கு விளக்கம் வேண்டும். இப்பொழுது அங்கேருந்து எழுப்பி ஆரோக்கியமாக்கி கொண்டு வந்து சேர்த்துட்டா போதுமா? காலில் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஐயா, எப்போ முடியும்? இன்னும் 18 நாள் டைம் இருக்கு. இன்னும் 19 நாட்கள் அவகாசம் இருக்குது. அதுவரை அவளை பற்றி சிந்திக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க. மனதை அடக்கி தெளிவுபடுத்தி நல்ல நுண்ணறிவோடு கொண்டு வந்து சேர்க்குறேன். வெற்றி உண்டு. இந்த நல்லா இருக்கு. தெளிந்த ஆரோக்கியமாக வாழ வச்சுட்டாங்க. புரியுமாவே? நல்லா. அதே திருப்பூர் எல்லை. ஆமாம், வீடு சம்மந்தமான மனக்குழப்பம் யாருக்குப்பா? என்னையா வீடு சம்மந்தமாக குழப்பம்? வாங்க. என்ன பையனுக்கு வீடு? நான் வீடுன்னு சொன்னேன், நீங்கள் அதை சொல்லுறீங்க. வீடு டாக்குமெண்ட் சம்மந்தமாக மனக்குழப்பம் யாருக்கு? தொழில் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வாப்பா, என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வா. குட்ரா குட்டலாம் குட்ரா. நிறைய சாமியார்களை பார்த்துட்டோமுங்க. அதில் யார் சொன்னதும் ஒன்றுமே எனக்கு நடக்கலைங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் யூடியூப்பில் நான் பார்த்தோமுங்க. அதனால் இங்கே வந்தால் நடக்கும்னு நினச்சி வந்திருக்கோமுங்க. அதனால் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நடந்தால் மீண்டும் வருவேன், இல்லைன்னா 1000ல் 1 நினச்சிட்டு போயிடுவோங்க. அப்படி நினச்சி என் முன்னால் உட்காந்துருக்கீங்க. சரிதானாங்க? கால் வந்துட்டு வாங்க. அத்தான் வாங்க, மச்சான் வாங்க. வாங்க. கர்மசாமி, கடையை பற்றி சொல்லணுமா வீட்டை பற்றி சொல்லணுமாடா? எல்லாருக்கும் இருக்க இடத்த மாற்றிட்டா எல்லாம் சரியாக போயிடும். மாற்றிடுவோமா? நீ வாடகைக்கு தான் இருக்கியா? அந்த இடத்த தான் மாற்றணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் அப்படி நடக்கு? உன்னுடைய எண்ணத்தில் நம்முடைய தொழிலுக்கும் வீட்டுக்கும் யாரும் மாந்திரிகம் சொந்தமாக குழப்பம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் ஒரு சில அடையாளத்தை வச்சு ஒரு சிந்தனை கற்பனையும் நடக்கு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலப்பா. இப்போ கால நேரத்தின் சூழல்னால் நிறைய கடன் பட்டிருக்க, தொழிலை நடத்த முடியாத வேதனை இருக்குது. வீட்டில் கழுத்து சம்மந்தமான வலி சம்மந்தமான வேதனையில் பொம்பளைக்கு இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் மாதிரி நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சொன்னால் யார் கேட்கா? இப்போ உனக்கு பணம் தந்தால் சரியாயிருவியாடா? எத்தனை கோடி வேணும்? கண்ணை முடிக்காடா பார்ப்போம். வருமானு கேட்குறேன். உன்னுடைய கடை வீட்டுக்கு போகிற உள்ள ரோட்டுக்கு இடதுபுறத்தில் ஒரு அம்மன் கோயில் தெரியுதா? என்ன கோயில்டா அது? அம்மா நீ வா. இந்தா முதல்ல ஒரு 10 ரூபா கிடைக்கும், கடத்தை அடைச்சிக்கோ. அதுக்கடுத்து என்னை தொடர்ந்து ஒரு இன்னொரு 10 ரூபா கொடுக்குறேன். போய்ட்டு வா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? காலன்ட்டு வாங்க. அத்தை மகளே போய் வரவா, அத்தை மகளே
போய் வரவா. யார் பாட்டுது? அம்மான் மகனே. பாசமலர்ல அண்ணன் மகனா தம்பி மகனா உனக்கு? அண்ணன் மகன். பாசமலர்கள். உன் ஒன்ன மவன் இவளுக்கு டாட்டா போடுதான். அத்தை மகளே நீ போய் வரவா. இவளை அவன் கெட்ட மாட்டான். அந்த சிந்தனையை தூர விட்டுறலாம். ஆனால் நீங்கள் இவன் உள்ளத்துக்குள்ளே குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் அவனை தான் கெட்டி வைக்கணும்னு சொல்லி ஒரு விதையை போட்டு வச்சிட்டிய. அப்படி விதையை போட்டு வச்சோடனே இவன் மனசு ரொம்ப பேதலிச்சிருது. ஆனால் அவன் நல்லவனா இல்லையே, அவன்கிட்ட ஒரு தப்பு இருக்க, அதை திருத்தி வந்தால் நம்ம கெட்டிக்கிடுவோம். இன்றைக்கும் அவன் மன குழப்பத்தோடவே இருந்து கொண்டு இருக்கிறாள். தெளிவான விடை கிடைக்கவில்லை. என்ன அது போனு? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதனால் அவன் மனத்தை திருப்ப முடியுமான்னு கேட்டேன். இந்த பிள்ளைக்காக திருப்பாட்டலும் அவன் மாட்டிக்கிட்ட இடத்துல இருந்தால் அவனை வெளியாக்கி கொடுங்கன்னு நீ கேட்குற. அப்படி வெளியாகி சரி பண்ணி வந்துட்டான்னா இவளை கெட்டி வச்சிடலாம்னு ஒரு கற்பனை மாயை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகும் அவன் சரியாக இருந்தால் தானே உண்டு. இல்லைன்னா என் வாழ்க்கை வீணாக போயிருமுன்னு உன் சிந்தனையில் ஓடுது. இப்படி 3 பேரும் 3 சிந்தனையில் இருந்தால் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது? கால் வந்துட்டுவாங்க. என்ன தெளிவாக இருக்கணும்ல. இதுக்கடையில் அவன் ஒரு சேலைக்குள்ளே சிக்கிக்கிட்டான். எதுக்குள்ளே சிக்கிக்கிட்டான்? ஒரு பெரிய சேலைக்குள்ளே சிக்கிக்கிட்டான். அங்கேருந்து அதை கட் பண்ணிட்டு வந்தா எனக்கு அவள் தான் வேணும். ஊர் என்ன சொன்னால் எனக்கு என்ன, எனக்கு அவள் நல்லவளாக இருக்கா, அதனால் அவளை விட்டு நான் வரமாட்டேன், அவள் தான் எனக்கு தெய்வம். அப்போ நான் ஒரே பிடியாக இருக்கான். உடனே அவன் மனதுக்குள்ளே உருண்டை கிடக்கு, எடுத்தாச்சு, மறு உருண்டை போட்டாச்சு. இப்போ அவன் மயக்கத்தில் வாடுதான். மயக்கத்தில் வாடுதான். இந்த மயக்க நிலையிலேருந்து அவனை திருப்பிடலாமான்னு கேட்க 3 பேரும் 1 பேரை கண்ண முடுங்க. இரண்டு மாதங்கள் கால அவகாசத்தில் அவனை நான் திருப்பி கொண்டு வரேன். எப்படி திருப்புவோம்னு உங்களுக்கு தெரியுமா விவரம்? அவன் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொம்பளை இன்னொருத்தனை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான் பணத்துக்கு. அவன் தோளில் கையை போடுவா. இவன் பே உள்ள என்னை ஏமாயிட்டு அவங்க கூட நீ போயிட்ட 2 இழுப்பு இழுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான். கையை காலை கட்டி போட்டுறதான் இவ்வளோ கட்டி வச்சிருப்பா. உனக்கு வேண்டாமா? சரி, அவன் மனத்தை நீ புரிஞ்சுக்கிட்டே எப்போ வேண்டாம், அவனை திருப்பிட்டாரு. உனக்கு பம்பாயிலிருந்து பெண்ணு வருது, கட்டிக்கா. அந்த சாமியா அது என்னன்னு பார்த்தேன், முன்னோர்கள் ஆத்மா, அதை நிறுத்தி தாரேன். இந்தா கர்மசாமிக்கு நல்லா இருக்கும். 1 வருஷம் ஆகும். அடுத்து பேசுவோம், இங்கே வச்சு பேசக்கூடாது. ஒரு வார்த்தையும் கேட்க முடியாது. இந்தா நதையை மாற்றி மறுத்து கொண்டு வந்து சேர்க்கிறேன். பாய் 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 பாய். கர்மசாமிக்கு அதே கொடைக்கானல் எல்லை, தலைவன் தலைவி வரலாம். இது யாரு? ஹம்சவாகினியா? பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி. என்னப்பா வேணும் உங்களுக்கு? பூவையில் மன்னவன் கைவேளை. ஆம்பளை பையன் தருவேன். முருகானு பேர் வைப்பியா? மாறமாட்டிய நீ? மாறமாட்டிய? கண்ணை மூடித்தர நீ மாறுவியா? மாற மாட்டேன்னு நான் பார்க்கட்டேன். மாற மாட்டேன். எஸ், சவால் விட்டு தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டியிருக்கு. சவால் விட்டு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் குழந்தை பாக்கியம் உண்டுமா கிடையாதாங்கிற ஒரு பெரிய சந்தேகமான ஒரு மனநிலையோடு என்னையை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா? அதெல்லாம் வென்று ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு. வெற்றிவேல் முருகன் என்று ஒரு குழந்தை பிறக்கும். பேரை வச்சுக்காங்க, கால் நிட்டுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு
என்னைய தனியை பார்த்துப்பாங்க. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு தான் அங்கே பக்கத்தில் வாமா. வயிறு சரிஜம் ரொம்ப ஏற்றிக்கிடுத, டென்ஷன் கொடுக்கு. இந்த கனியை சாப்பிட்டுக்கா. என்ன 2.25 மாதம், 2.25 மாதத்துக்கு பிறகு குழந்தை சின்ன மாதம். சந்தோஷமாக வெற்றி உண்டு. இந்த கனியை வீட்டில் உண்டு. புண்ணியமடைவாய். கர்மசாமிக்கு உன் பேர் என்ன? தினேஷ்குமார். முருகப்பெருமான். சரி, புண்ணியம். தன்னை அறியாமல் தூக்கம் வந்தோடனே காலை நீட்டி சாமிக்கு நேரம் உட்காந்துக்கிட்டான். ஏக்கா நீங்கள் தானே? உடனே பூசாரி அங்கேருந்து வந்தார். என்ன பாட்டி இவ்வளோ விவரம் தெரிஞ்சவ, சாமி இருக்குதே, சாமிக்கு உங்களை கூப்பிடலண்ணா, நீங்கள் உட்காருங்க, சாமிக்கு நேரம் காலை நீட்டலாமா அப்படின்னு அந்த பூசாரி கேட்டார். அந்த பாட்டி சொன்னா, மகனே சாமி இல்லாத இடத்த சொல்லுடா, நான் அங்கே காலை நீட்டுதம்னா. சாமி இல்லாத இடம் உலகத்தில் இருக்கா? பார்க்கும் இடமெல்லாம் நீக்கவன் நிறைந்தவன் இறைவன். காணும் கருத்துக்களிலே உள்ளின்று உணர்த்துபவன் இறைவன். உள்ளத்தாலும் உணர்வாலும் மெய்ஞானத்தோடும் புரிகின்ற மகாசக்தி தான் இறைவன். ஆகையினால் ஆண்டவன் இல்லாத இடம் எங்கப்பா இருக்குது நான் காலை நீட்டதுக்கு? நானும் அவன்தான், அவனும் நான் தான். ஏனப்பா இந்த பிதற்றல் வேண்டும்னு சொல்லி ஞானமாக சொன்னான். அந்த அம்மாவை யாருன்னு கேட்டேன். காரைக்கால் அம்மையார். காரைக்கால். நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோயிலே ஓடிவாம். இவன் உடம்புக்குள்ளே கேன்சர் இருந்து கொன்னுரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கற்பனையும் மாயையும் இருந்துச்சு. அப்படி தானே? உன்னை உயிரோட எழுப்பி கொண்டு வந்து இதே சன்னிதானத்தில் உன்னை இருக்க வைப்போம்னு சொன்னேன். நான் ஜெயிச்சிட்டேனா இல்லையா? ஒரு முறை கால் வந்துட்டுவாங்க. இப்போ உன்னுடைய நோயை 65% தீர்த்தாச்சு. இன்னும் 17 ஆண்டுகளுக்கு உனக்கு உடலில் எந்த பாதிப்பும் வராது. ஆயுளுக்கு பங்கமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். உன் மூலமாக நிறைய மக்கள் வாழ வேண்டியது இருக்குது. அதுக்காக இந்த பூதளத்தில் ஒன்று இன்னும் 17 வருஷம் நான் வச்சிருக்கணுங்கிற விதி இருக்குது. அதனால் உன் உடலாலும் உள்ளத்தாலும் பாதிப்பு இல்லாமல் உன்னை காப்பாற்றித்தாரேன். அதே போல் உன்னுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். ஆம்பளுடைய மனசு இந்த பக்கம் இல்லை, திசை மாறிய கப்பலை போல் அது ஓயாமல் படகுல ஏறி அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் பாரம்பரியெல்லாம் என் மேலே தூக்கி போட்டு உன் வாழ்க்கையை தொடங்கு, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். உன் மகன் ஒருத்தன் மனம் கோணி போய் ஒரு மங்கைகிட்ட சிக்கிக்கிட்டான். அவனை அங்கேருந்து எடுத்துடலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் பாட்டு பாடுதான். சேலைக்குள்ள வீடு கெட்டவா அப்படின்னு கேட்டு பாட்டு பாடுதான். அவன் மண்டையை திருப்ப முடியுமான்னு கேட்டேன். முடியும். அடித்து கொண்டு வந்துட்டுமா? கால் வந்துட்டு வா. சரி. அவன் உள்ளத்தை போய் பார்த்தேன், ஆள் மனதை. இவள்கிட்ட இருந்து விடுதலை ஆக முடியலையே, இவள்கிட்ட தப்பிக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் நினைக்கான். ஒரு 25%. அந்தால அவள் பக்கத்தில் வந்தோடனே மெய் மறந்து அவகிட்டே படுத்துக்கிடுதான். அவன் உள்ள திரும்புமா அப்படின்னு கேட்டேன். என்னுடைய வேலாயுதத்தை எடுத்து இங்கேருந்து அனுப்பி வைக்கிறேன், கொஞ்சம் கண்ண முடிறீங்களா? அவன் உள்ளத்தை போய் தொட்டிருக்கேன். கரெக்டாக 90 நாளில் வீடு வந்து சேருவான். காப்பாற்றித்தாரேன். வெற்றி உண்டு, ஜெயிச்சுத்தாரேன்.
நல்லா இருங்க மக்களே. இப்போ ஏற்கனவே பேக்கை தூக்கிட்டு லோ லோ லோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். காப்பாற்றித்தாரன், வெற்றி உண்டு. அவள் கல்வி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்று வருவாள், வெற்றி உண்டு. நல்லா இருங்க. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, சென்னை மாநகர் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே அசைந்துருகும் உருமாறி. யார் வீட்டு எல்லையில் மாரியம்மன் கோயில் இருக்குப்பா? வா, கால் வந்துட்டு வா. வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வேல்முருகன் அன்னையவள், வேண்டுவரம் தந்திடுவாள் குலதெய்வம் மாகாளி, குலதெய்வம் மாகாளி. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடியிருக்கும் அணையினுக்குள்ள முனீஸ்வரன் என்னும் ஒரு சாமியினுடைய கருணை காவல் உள்ள இருக்கா? இப்போ 2.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள உடல் சம்பந்தமான நோய் பிணிகளை காட்டி வேதனை ஊற்ற காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதே போல நிறைய பணங்கள் நஷ்டமும் ஒரு பிள்ளையினுடைய தொழில் சம்பந்தமான மனவேதனையும் உனக்கு இப்போ வாட்டிக்கிட்டு இருக்கு. இருக்கிற இடத்துல கடனும் துன்பமும் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கிரகங்கள் தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. இதுக்கு மாற்றமும் தரணும், மறுமலர்ச்சியும் வேணும். வேறு என்னப்பா வேணும்? கால் ஒன்றுட்டு வா. அதான் தொழில் சம்பந்தத்தை சொல்லிருக்கேன். வாழ்க்கைக்கு என்னன்னு கேட்கணும், முடிவு எடுப்போம் முடிவு. என்னம்மா தாரமுக்கிறாளா? தெரிஞ்சு பழகுன ஒரு குடும்பத்தில் பெண்ணு தாரம்னு சொல்கிறாப்பா, ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்கலாமா? பக்கத்தில் வா. சும்மா மாமா அத்தைன்னு பழகிக்கிட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்குது. அது கேட்போம், கண்ணை மூடி பார்ப்போம் வருதான்னு. அப்படியே நடக்கட்டும். சரி, ஐப்பசியில் திருமணத்துக்கு வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார்ப்பான், வெற்றி உண்டு. அதே சென்னை மாநகர் கடன்பட்டு உடல் உபாதையும் வேதனையும் அடைந்த மகன். என்னடா உடலில் என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை வந்துட்டு வா. உன் பேர் என்னையா? சடை அட்ட? சரி, சடை. மாதவா கோவிந்த அச்சுதா கேசவா ஹரி நாராயணா. யாருடைய பேர் அது? எம்பெருமன் நாராயணனுடைய பேருடா உனக்கு. யாருடைய பேர்? நாராயணனுடைய பேர். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஐயாவை ஆனந்தமாக வழிபட்டு வந்த ஒரு குடும்பம். இப்போ நீங்கள் சில காலங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இடம் ஒன்று, இப்போ வாழ்ந்த இடம் ஒன்று. வாஸ்தவமா? தொழிலுக்காக வியாபாரம் போன்ற விஷயங்களை செய்து மனவேதனையும் துயரமும் அடைந்த செல்வ மக்கள் நீங்கள். இப்போ 2.25 ஆண்டுகளாக கிரகத்தின் சாராம்சத்தில் கடன்பட்டு மன உபாதை அடைந்து உயிர் போராட்டத்துக்குரிய நோயை நீ சந்தித்திருக்கிறாய். கால்னு சொல்லலாம். மலைக்கு மேலே தேனெடுத்து ஓட்டப்பானையில் விட்டது மாதிரி காடு மேடன்னு உழைச்சி கொண்டு வந்த பணத்தை வீட்டுக்குள்ளே வச்சு காணாமல் போயிடுதடா. உண்மையா? யாரை சந்தேகப்பட்டு யார் மேலே நினச்சி யாரடா சொல்ல முடியும்? விதி யாரை விட்டுச்சு? விளையாட்டுது. அதனால் இந்த கடன் தீருமா? வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேனே கருப்பசாமி, அதுக்கு எனக்கு உதவியும் வேணும், பணமும் வேணும். யாரோட ஒத்துழைப்பு இருக்கோ இல்லையோ, நான் யாரையும் இனிமேல் நம்ப தயாரில்லை. ஐயா எனக்கு பார்த்து தாரமுன்னு சொல்லி எனக்கு வாழ வச்சிட்டாருன்னா அதே எனக்கு போதும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் ஒன்று வா. அப்படியா? கேட்புமே. எத்தனை பிள்ளைடா உனக்கு? 1
பிள்ளை பேரை சொல்லு. இன்னொரு பிள்ளை